எல்லாரையும் மன்னிச்சு பழகணும். அங்கே பிடிச்சவங்க பிடிக்கிறாங்க கிடையாது. மன்னிக்கிறதுடைய குணமாக இருக்குது. மன்னிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குறான். அவங்களையும் மன்னிங்க, இவங்களையும் மன்னிங்க. ஆனால் நியாயம் உணர்வோட தவறு பண்ணிட்டாங்க, நீ அவங்கள மன்னிச்சுக்கிறவனே. அந்த தவறு நான் பண்ணாமல் பார்த்துக்கோ, அவங்களே அந்த தவறை மீட்டு கொடுத்துரு. அப்படிங்கிறது பிடிக்காதவங்களோட நல்ல குணம் இருக்கும்போது அந்த குணத்தை விரும்பணும். இந்த குணம் எனக்கு வேணுமே, இந்த நன்மையான உனக்கு வேணுமே, நல்ல குணமாக இருக்கும், பொறுமையாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேசிட்டோம், உணர்வில் கவனிக்கும் போது பொறுமை எறிவு கொடுத்துருக்கான், அந்த உணர்வு நமக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ பேசிட்டு வாயை திறக்கலை, அதுவும் பெருமை கொள்வோம். வாயை திறக்கிறதுக்கு காரணம் இறைவன் பொறுமை கொடுத்து வச்சுருக்கான், நமக்கு அதில் ஒரு பெருமை. அந்த மாதிரி யார் உணர்வில் இருக்காங்களோ அவங்கள நான் கஷ்டப்படுத்தும் போது எனக்கு வேதனை சீக்கிரம் நடக்கிறது. ஏன்னா பொறுமையோட இறைவன் இருக்கிறான், அவங்க உணர்வில் இருக்காங்க, நான் அவங்களை உணர்ச்சி தூண்டி விட்டுருக்கிறேன். அவங்க உணர்வின் காரணமாகவே நான் அதை பயன்படுத்திக்கிட்டு அதிகமாக அவங்களை பேச ஆரம்பிக்கிறேன், வார்த்தைகளோட ஆரம்பிக்கிறோம். பெரும்பாலும் வார்த்தையில் நம்ம கோபத்தில் ஷைத்தானுடைய வார்த்தைகள் வெளிவந்துடுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கோபப்பட்டு வார்த்தை விட்டாலும் ஓரளவுக்கு நம்ம ஒரு குறித்த காலத்தவணையில் உணரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம எல்லாத்துக்கும் இறைவன் கொடுத்துருக்கான். அதே நேரத்தில் நான் உணரலாம் கூட எனக்கு பொதுவான விஷயங்களை கொண்டு இந்த மாதிரி மீட்டிங் வரும்பொழுதோ அல்லது யாராவது நமக்கு எடுத்து சொல்லும் பொழுதோ பணியக்கூடிய உள்ளது நமக்கு கொடுத்துருக்கான். அதன் காரணமாக தான் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். இந்த சொல் நம்ம எவ்வளோ குணக்கு இருந்தாலும் கூட சொல்லும் பொழுது நீ கோபப்பட தப்பு தான் சொல்லும் பொழுது ஆமாம் நான் கோபப்பட தப்பு தான், இது சொந்தமாக உணர்றது இருக்குது, யாராவது சொல்லி உணர்றது இருக்குது. அப்பயும் யார் நியாயப்படுத்தி வரவ மீறுறாங்களோ அவங்களுக்கு சோதனை வேற மாறக்கூடிய காலத்தோட இருக்குது. நமக்கு என்னுடைய அறிவிப்பை நான் உணர தவறிட்டேன், மற்றவங்க மூலமாக நான் பட்டது கோபப்பட தப்பு தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒன்று நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம், அது தவறுன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது. அதுக்கப்புறமும் நான் வர மீறினேன்னு சொன்னால் குறித்த காலத்தவணையில் அதுக்கப்புறமும் ஒரு காலத்தவணை கொடுக்குறான். அந்த நேரத்தில் உணர்ச்சி நம்ம மறுத்துட்டு வந்தாலும் உணரும் பொழுது சரி நம்ம பேசின தப்பு தான் உணர்வுக்கு ஒரு காலத்தவணை கொடுத்து அதையும் நான் தவறும் பொழுது தான் எனக்கு ஒரு சோதனை வேதனையாக மாறுது. யாரையும் உடனுக்குடன் பிடிப்பதும் இல்லை, யாரையும் சக்திக்கு போய் சிறப்படுத்தவும் கிடையாது.